ஒரு பொண்ணை காப்பாத்த போனேன்னு இந்த படத்தை பார்த்தா யாரும் நம்புவாங்களா? தலகரஞ்சி 2 பெண்களோட இந்த படத்தை பார்க்கும்போது உனக்கு வெக்கமா இல்ல? சார் நோ, நீ தப்பு பண்ணத்தான் போனேன்னு நான் சொல்ல வரல. சூர்யா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா எதிர்கட்சி எம்எல்ஏ சும்மா விடுவாங்களா? ஆளும் கட்சியில உனக்கு எதிராக யாரை பேச போறாங்க உனக்கு தெரியாதா? ஒரு நல்ல போலீஸ் ஆபீசருக்கு இந்த அவமானம் தேவைதானா? தேவையில்லை சார். சட்டத்து பேர்லயும் இந்த நாட்டு மக்கள் பேர்லயும் நான் வச்சிருக்க நம்பிக்கையில ஏற்பட தவறு சார். இது எனக்கு இந்த வேலை தேவையில்லை சார். கருப்பில்லாத பொம்பளையும் சுதந்திரம் இல்லாத போலீஸ்காரனும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது சார். என் ராஜினாமாவை முதல்வர்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். என்ன நல்லவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நல்லவர் நினைச்சேன். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல. பேப்பர் பார்த்தேன்ல, சூர்யாவை பத்தி வந்திருக்கிற நியூஸ் போய் தானே? அவனை பத்தி எதுவும் என்கிட்ட கேட்காத, எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா எப்படி? ஏன்னா உன்னை விட்டா நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? சொல்லு. நான் எப்படிப்பட்டவன்னு மத்தவங்க தான் புரிஞ்சுக்கணும் தவிர நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. என் கடமையில எப்பவுமே நேர்மையா இருக்கும்னு நினைக்கிறவனா என் பதவி அதிகாரத்தையும் என்னைக்குமே தப்பா பயன்படுத்துறது இல்ல. அப்படி பயன்படுத்துறதை விட மாட்டேன். அதனால வந்த பிரச்சனை தான் மேடம். என்ன சொல்றீங்க சூர்யா? சந்தோஷமா வந்து தானே டியூட்டில ஜாயின் பண்ணீங்க? ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து நீங்க என்ன கூப்பிட்டீங்க, அதனால சந்தோஷமா வந்தேன். ஆனா நீங்களே வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு. எஸ், விபச்சார ஒழிப்புத்துறைக்கு மாத்தினேன். உங்களுக்கு அடிபட்டு போச்சு, ஏதோ ரெஸ்ட் வேணும்னு சொன்னாங்க. டாக்டர் ரிப்போர்ட் கூட இருந்ததே. போய் மேடம், பொய்யான ரிப்போர்ட். எதிர்கட்சி ஆஃபீஸ்ல குண்டு வெடிச்ச கேஸை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் விரும்புறாங்க. லேசா காயம்பட்டதை பெருசா மாத்திட்டாங்க. ஓ, ஐம் சாரி. பரவாயில்ல மேடம். தமிழ்நாடு பூரா கவனிக்க வேண்டிய நீங்க என் பிரச்சனை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு பேப்பர்ல வந்த போட்டோ கூட ஒரு சதித்திட்டம் தான். அமைச்சர் பொன்னுரங்கத்துக்கு வேண்டியவங்களை கைது பண்ணிட்டேன்னு எம்எல்ஏ கோபம். அவர் என்ன மட்டும் இல்ல, உங்களையும் நாட்டையும் ஏமாத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் இங்க வந்ததுக்கு காரணமே உங்களை சுத்தி பல சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போகதா. ப்ளீஸ் ஜாக்கிரதையா இருங்க மேடம். ஆதாரம் இல்லாம என்னோட அமைச்சரவையில ஒரு சீனியர் மினிஸ்டர் பத்தி குற்றம் சொல்றது தப்பு சூர்யா. மேடம், என்ன சுத்தி சில விரும்பத்தகாத செயல்கள் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அரசியல்ல இதெல்லாம் சகஜம். அரசியல் சகஜமா இருக்கலாம் மேடம், ஆனா அது மக்களை பாதிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு டு சம்திங். ஓகே, I'll take care of it. நீங்க மனசு மாறி திரும்பி வேலைக்கு வருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சும்மாதானா? இருக்காதுமா. இத்தனை நாள் அந்த தம்பி கூட பழகியும் சந்தேகம் வர்றது தப்பு. என்ன தப்பு? சமீப காலமா அவன் எப்படி நடந்துக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் மேலேயே பொறாமப்படுறான். என்னை விட அவன் திறமசாலியான்னு என் காது படவை பேசுறான். அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் நடந்தது பார்த்தல, தேவையில்லாம புகுந்து என் வேலையை கெடுத்தது மட்டும் இல்லாம என் கூட சண்டைக்கு வேற வரான். விபச்சாரத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணுங்கன்னு பேசுறான். இத பாருமா, நான் இவ்வளவு பேசுறதுனால நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தடையா இருப்பேன்னு நினைக்காத. இது உன் வாழ்க்கை, நீ டிசைட் பண்ணிக்க. பட் he is not my friend. அவனுக்கு ஏதாவது வேலை இருக்கும். வா, நாம போலாம். வாங்கம்மா. ராஜி, அம்மா வந்திருக்காங்க. வாங்க வாங்க. ராஜி, பெரியவங்க வந்திருக்கிறாங்க, எழுந்துருமா. இருக்கட்டும் இருக்கட்டும், இது நம்ம வீடு. ராஜி என் மருமக. வான்னு கூப்பிட்டாதான் வரணுமா? இல்லைன்னா வாசலோட போயிடவா போறோம்? நான் ஒரு மேல எவ்வளவு பெரிய வச்சிருந்தேன். காலையில நானும் பேப்பர் பார்த்தேன். நம்புறியான்னு கேட்டான். இல்லைன்னுட்டேன். அதுக்கப்புறம் விசாரிக்கவே இல்லை. ஏன்னா என் பிள்ளைய நான் நம்புறேன். நான் விசாரிச்சேன். எங்க அண்ணன் சொன்னாரு இது நிஜம்னு. யாரு? தினேஷ் சொன்னானா? அதை நீ நம்புறியா? அந்த இடத்துக்கு தப்பான எண்ணத்தோட நான் போயிருப்பேன் நீ நினைக்கிறியா? இந்த பார், உங்க அண்ணன் மாதிரி உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறோம் நான் இல்ல. டேய் சூர்யா, ஏன் கோவப்படுற? பாவம், அவ சின்ன பொண்ணுடா. ராஜேஸ்வரி, நீ பண்றது தப்புமா. உன் மேல உரிமை இருந்தோம் ஒரு நாளாவது வரம்பு மீறி நடந்திருக்கா? நான் இந்த காரியத்தை செஞ்ச நீ நம்பினா என்ன நீ காதலிச்சது சுத்த போய். சூர்யா போதும். நீ இந்த மாதிரி கோவமா பேசுறதா இருந்தா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ராஜேஸ்வரி, என்னாச்சு உனக்கு? தம்பி தப்பு பண்ணியிருந்தா அவங்க அம்மா கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வருமா, உன் கூட பேசுமா? தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டா உன் வாழ்க்கையே உருப்படாது. என் வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம்.
நீ ஏமா அவளை கெஞ்சிட்டு இருக்க? உன்னை தேடி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு இந்த அவமானம் போதும். ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன தேடி வருவ. அப்ப நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஏன்னா அப்போ நான் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். எப்ப கல்யாணம் கேட்டுட்டே இருப்பேன். இன்னைக்கு என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் உன்னை தேடி வந்திருக்கேன். டிபார்ட்மெண்ட் தான் என்ன புரிஞ்சுக்கல, நீயாவது என்ன புரிஞ்சுக்கன்னு வந்தேன். மாமா போலாம். என்னுடைய செக்யூரிட்டி ஆபீசர் சுந்தர உள்ள வர சொல்லுங்க. அமைச்சர் பொன்னுரங்கத்தை ரகசியமா கண்காணிக்க ஏற்பாடு பண்ணுங்க. அவர் எங்க போறாரு, யார் கூட பேசுறாரு, யார் அவரை பார்க்க வராங்க, எல்லா விவரமும் எனக்கு வரணும். அப்புறம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் எடுக்க வேண்டாம். ரிட்டையர்ட் ஆன போலீஸ் ஆபீசர் யாராவது போடுங்க. யாருக்கும் தெரிய வேண்டாம். கை விடுறா, கை விடுறா, விடுறா, விடுறா. எந்திரிங்க. டேய், நான் முதல்வர் ஆகிட்டேன்டா. பதவி பிரமாணம் கூட எடுத்துட்டேன். அது வெறும் கனவுனே. கணவர் கூட என்ன கையெழுத்து போட விட மாட்டியா? கனவுலாம் மேக்சிமம் பலிக்காதனே. கனவு பலித்தது, கனவு பலித்தது அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க. அது சும்மா என்ன பலிக்காது. நான் உன்னை கேட்டனா? முதல்வர் பதவி இருக்கட்டும், முதலுக்கே மோசம் வந்துரும் போல் இருக்கு. என்ன? சிஎம் எல்லா மந்திரிகள்ட்டையும் ராஜினாமா கையெழுத்து வாங்கிட்டு சொன்னாங்களாம். இன்னைக்கே இப்பவே கொடுத்தாங்கணுமா. அது மட்டும் இல்ல, மந்திரி சபையை மாத்தி அமைக்க போறாங்களாம். இந்த கட்சி ஆரம்பிச்ச 4 பேர்ல நானும் ஒருத்தன். எனக்கு பின்னாடி வந்தவன் சிஎம் ஆகிட்டான். என்கிட்டயே ராஜினாமா கடிதமா? கவனிக்கிறேன். இப்படி திடீர்னு ஒண்ணு வரான சொல்லிருக்கல. யா, கால போற விஷயமே திடீர்னு வராது, படின்னு வராதுங்கிற. அப்படி என்ன விஷயம்? இன்னும் 1 வாரத்துக்குள்ள சிஎம் நீ கொலை பண்ணணும். இது முதல்ல செஞ்சிருக்கலாம்ல. நானும் பணத்தை வாங்கிட்டு போயிருப்பேன். முதல்லயே சிஎம் நீ கொலை பண்ணியிருந்தா பழி ஏமேல விடும். இப்ப மட்டும் தமிழ்நாட்டுல எத்தனையோ கொலைகளை செஞ்ச தீவிரவாதிகள் தான் இந்த கொலையும் செஞ்சாங்கன்னு சொல்லி நான் தப்பிச்சுக்குவேன். அதாவது பழைய ஏமால போட்டு பதவியில் நீ உட்காந்துக்குவ. எஸ். சரியான அயோக்கியா நீ. அயோக்கியன் இல்ல, அரசியல்வாதி. இந்த விஷயத்தெல்லாம் உடனே பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தாத. பின்ன 1 வருஷம் கழிச்சு பண்ணலாங்கிறியா? அதுக்குள்ள அந்த பொம்பளை என்ன ஒரு வழி பண்ணிடும். அதுக்கு நிறைய பிளான் பண்ணணும்யா. சீக்கிரம் கொள்ளலாம், சீமை கொல்ல முடியாது. இப்ப என்ன பண்ணணும்? சார், அவன் கையில வீடியோ கேமரா இருக்கு. ஏய், யாரும் பாறாம. மாலிக், எப்படியாவது அந்த கேசட்டோட வந்து சேரு.